மக்களவையில் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது என வலியுறுத்தி முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றியுள்ளார். பரப்புரைக்காக நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் சென்ற அவர் திமுக நிர்வாகி வீட்டின் முன்பாக கருப்பு கொடி ஏற்றியிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். பரப்புரைக்காக நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் சென்றிருக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் மக்களவையில் தமிழ்நாட்டிற்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது என வலியுறுத்தி அங்குள்ள திமுக நிர்வாகி வீட்டின் முன்பாக கருப்பு கொடி ஏற்றியிருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது என அவர்கள் முழக்கமும் விட்டனர். தொகுதி மறுவரைக்கான மசோதா நகலை திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தீயிட்டு கொளுத்தினார். அந்த காட்சிகளையும் திரையில் பார்க்கிறோம். வரைமுறை பெயரில் மாநில அரசின் உரிமையை பறிக்காதே, நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைக்காதே. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நாமக்கல் மாவட்டத்தில் அந்த மசோதாக்கான நகலை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தமிழகத்திற்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்கக்கூடாது எனவும் அவர்கள் கோஷம் எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலும் திமுக நிர்வாகிகள் அவர்களின் இல்லங்களின் முன்பாக கருப்பு கொடியை ஏற்றுகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். பரப்புரைக்காக நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையம் சென்றிருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அங்குள்ள திமுக நிர்வாகியின் வீட்டின் முன்பாக கருப்பு கொடி ஏற்றி தொகுதி மறுவரைக்கான தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். முன்பாக இந்த விவகாரம் தொடர்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். 1960-70களில் இருந்த திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும், தமிழகத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால் பழைய திமுகவை பார்க்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்திருந்தார். தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக இன்று நாடாளுமன்ற சிறப்பு அமர்வு கூட இருக்கும் நிலையில் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். தொகுதி மறுவரையறை மசோதா நகலை எரித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்க ஒரு திமுக நிர்வாகியின் வீட்டின் முன்பாக கருப்பு கொடியேற்றி தொகுதி மறுவரையறை விவகாரத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இதேபோல மற்ற இடங்களிலுமே திமுக நிர்வாகிகள் இதற்கு எதிராக கருப்பு கொடி ஏற்றி இருக்கிறாங்களா? என்ன விவரம்? இன்று மாநிலம் முழுவதும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் இல்லத்திலும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக நேற்று சேலத்திலிருந்து புறப்பட்டு நாமக்கல் இன்று சென்றடைந்திருக்கிறார்.
கருப்பு நிற சட்டை அணிந்து வந்த முதலமைச்சர் நல்லிப்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள செல்லப்பன் இல்லத்தில் அமைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தில் கருப்பு கொடியை ஏற்றி நாடாளுமன்ற மசோதா தொகுதி மறுவரை தொடர்பான அந்த பில் காப்பியை எரித்து தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாநில அரசின் உரிமையை பறிக்காதே, தமிழக அரசின் பிரதிநிதித்துவத்தை குறைக்காதே என்ற கோஷங்களையும் எழுப்பி வருகிறார். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற கோஷங்கள் ஆங்காங்கே எழுப்பப்பட்டு வருகின்றன. அதே போல அமைச்சர் அன்பில் மகேஷ் தன்னுடைய திருவெரும்பூர் தொகுதியில் இருந்து குறிப்பாக கருப்பு கொடியை ஏற்றி கருப்பு நிற ஆடை அணிந்திருக்கிறார். அதே போல அமைச்சர்கள் ரகுபதி, அமைச்சர்கள் ஏவா வேலு, அதே போல மூத்த அமைச்சர்கள் KN நேரு உள்ளிட்ட அமைச்சர்களும் அந்தந்த பகுதிகளில் இது போன்று அவர்களுடைய இல்லத்திற்கு முன்பாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் பொறுத்தவரை ஏற்கனவே முதலமைச்சர் சொல்லியிருந்தார், இந்த தொகுதி மறுவரை காரணமாக தமிழகம் அதிக அளவில் பாதிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த கருப்பு கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இந்த ஏற்கனவே திமுக எம்பிக்கள் 22 எம்பிக்கள் இருக்கிறார்கள். இந்த 22 எம்பிக்களை பொறுத்தவரை அவர்கள் நாடாளுமன்றத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை 185 எம்பிக்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக காங்கிரஸ் கட்சிக்கு 98 எம்பிக்களும், அதே போல சமாஜ்வாதி கட்சி 37 எம்பிக்களும், அதே போல திரிணாமுல் காங்கிரசுக்கு 28 எம்பிக்களும், திமுகவுக்கு 22 எம்பிக்கள் என 185 எம்பிக்களும் இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களிக்க இருக்கிறாக தகவல் வெளியாகிறது. இன்றைக்கு இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் திமுக எம்பிக்கள் அனைவருமே டெல்லி புறப்பட்டு செல்ல வேண்டும், யாரும் இங்க சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருப்பு கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற ஏற்கனவே நேற்று அறிவித்திருந்தார்கள். அதே போல அனைத்து இல்லங்களிலும் கருப்பு கொடி ஏந்திய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். ஏற்கனவே இதே போன்று பார்த்தீங்கன்னா கொரோனா காலத்துல இந்த டாஸ்மார்க் சம்பந்தமாக ஒரு போராட்டம் நடைபெற்றது. அப்போது முதலமைச்சர் தன்னுடைய ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் இருந்து கருப்பு கொடி ஏந்தி அதே போல வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது போன்ற ஒரு முக்கியமான போராட்டத்தை திமுக தற்போது எடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.